இப்ப ரஞ்சித் கூட தன்னுடைய காலா படத்தின் போதெல்லாம் பேசினார் அவர். எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த படங்கள்ல மிக முக்கியமான படம் பராசக்தி அப்படிங்கிறது. 2 மிக முக்கியமான காரணம். அதோடைய அரசியல் அப்படிங்கலாம் தாண்டி, ஒண்ணு கலைஞருடைய வசனம் அப்படிங்கிறது. ஏன்னா, நீங்க அந்த காலகட்டத்தில இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நடிகர் அல்லது ஒரு இயக்குனர் இவங்களுடைய அல்லது இசைஞானி இளையராஜா மாரியான ஒரு பெரிய இசையமைப்பாளர்கள். இவங்களோட பேர் டைட்டில்ல போடுறப்ப மிகப்பெரிய வரவேற்பு பெறுவது அப்படிங்கிறது, அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடியது, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். இப்ப தியாகராஜ பாத்திர காலகட்டத்திலலாம் வந்து பாகவதர் ஒரு நல்ல பாடகர் அப்படிங்கிறது. ஆனா ஒரு வசனகர்த்தா அவனுடைய பேர டைட்டில்ல போட்டாலே மிகப்பெரிய அளவுல மக்களிடம் வரவேற்பு பெறும் அப்படிங்கிறது கலைஞருக்கு தான் அப்படியான ஒரு பெருமை கிடைச்சது. அதுக்கு முன்னால இளங்கோவன், அண்ணா போன்றவர்கள்லாம் கூட வசனம் எழுதியிருக்கிறார்கள். நல்ல மிக முக்கியமான வசனகர்த்தாவாக இருந்தாலும் கூட, கலைஞர் பெற்ற இடம்ங்கிறது தனியா. அதனால தான் சொல்றேன். இப்ப நான் 7வது படிக்கிறப்ப வந்து 90, 91 இருக்கும். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் கழித்து நான் அத பத்தி பேசுறேன். அத வந்து பேசுறேன். பேசுறேன். அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒருத்தர் சினிமால நடிக்க வரணும், சான்ஸ் கேட்டு வரணும்னாலே, பராசக்தி வசனம். பராசக்தி வசனத்த, மனோகரா வசனத்த பேசி தான் சான்ஸ் கேட்கணுங்கிற சூழல் இருந்தது. அது சிவகுமார்ல இருந்து சத்யராஜ் வரைக்குமே நெறைய பேர் அத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க.